இந்த 2 பொம்மையையும் நீதானே செஞ்ச? ஆமா மேடம், நான் செஞ்சதுதான். இந்த பொம்மை போட்டிருக்கிற ஜுவல்லரிய எப்படி வரைஞ்ச? இவங்க எப்படி கேள்வி கேக்குறாங்க? எந்த காரணத்தை கொண்டும் இவங்க கிட்ட ராணி கொடுத்த நெக்லஸ பத்தி சொல்லவே கூடாது. ராணி அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவங்க பேத்தி கிட்டதான் இந்த நகையை சேர்க்கணும். நீ எந்த ஊரு? திருத்துறையூர்னு சொன்னா மாட்டிக்குவோம். கண்டிப்பா இவங்க ஏகப்பட்ட கணக்கு போடுவாங்க. இப்ப என்ன பண்றது? எங்க ஊரு சிங்களாந்தி. சிங்களாந்தியா? இந்த நகைய நீ எங்க வச்சு பார்த்த? திருத்துறையூர்ல இருந்து ராஜாராணி ஒரு தடவை எங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. அந்த ராணியம்மா கழுத்துல இந்த நகையை நான் பார்த்தேன். உங்க ஊரு ஸ்கூலுக்கு வந்தாங்களா? ஆமா, அவங்க தான் எங்க ஊருக்கு ஸ்கூலு கட்டி தந்தாங்க. அப்போ அந்த ராணியம்மா போட்டிருந்த நகை ரொம்ப அழகா இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த டிசைன் வேற எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருச்சு. அதுதான் மேடம் நான் அப்படியே வரைஞ்சேன். தூரத்துல இருந்து பார்த்து வரைஞ்ச மாதிரி இல்லையே. ஏதோ நகைய பக்கத்திலேயே வச்சு பார்த்து பார்த்து வரைஞ்ச மாதிரில இருக்கு. அண்ணி, எனக்கும் இவங்க நடவடிக்கையில ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட கிளம்புறேன்னு குதிச்சிட்டு இருக்கா. இந்த வீட்ல எதையாவது தூக்கிட்டு வேகமா எஸ்கேப் ஆக பாக்குறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நான் ஒண்ணும் அப்படிலாம் திருட்டு புத்தி இருக்கிற ஆள் இல்ல. ஓ, அப்ப எங்களுக்கு இருக்கா? நான் அப்படி ஒண்ணும் சொல்லலையே. அது என்னது? அரசி அன்னிக்கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம இப்படி கிளம்புறேன்னு குதிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. உங்க பையெல்லாம் கொடுங்க, செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் தர முடியாதுங்க. நான் எதுக்கு பைய தரணும்? நான் தான் திருடலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என்ன இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? சாமந்தி இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருந்திருக்கிறா. அவ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? There is something under the sofa. There is something under the sofa. There is something under the sofa. Madam, may I help you? Foreign things are there. Madam, may I help you? Stop this nonsense. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? Leave me alone. Go away. Sorry, madam. எல்லாரும் அந்த நெக்லஸ வெறும் தங்க நகைன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வெறும் நெக்லஸ் மட்டும் இல்லை. அதுல இருக்கிற ரகசியம் செத்து போன ராஜா ராணியை தவிர எனக்கு மட்டும் தானே தெரியும். அதுக்காக தானே அந்த நகையை இவ்வளவு தேடுறேன். காட்டு ராஜாக்கு அந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த நகை என் கைக்கு எப்படியாவது வரணும். பெருமாளே, எப்படியாவது இந்த நெக்லஸ் எனக்கு கிடைக்கணும். கிடைக்காம போச்சுன்னா நான் உயிரே விட்டுருவேன். ஐயோ, ராணிமாக்கு என்னால துரோகம் பண்ணவே முடியாது. பயந்துட்டேன் தெரியுமா? Don't worry, beautiful lady. May I help you?
நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ இப்போ ஏதோ உளறிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அந்த பக்கமா போ போ. ஏய், என்ன தேடிக்கிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், என்ன தேடிட்டு இருக்க? அது நீங்க துணியெல்லாம் கொட்டினப்போ அம்மாவோட மருந்து சீட்டு எங்கேயோ விழுந்துருச்சு, அதான் காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அந்த வேக்யூம் கிளீனர் தான் எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அது அந்த மருந்து சீட்டை தூக்கி வெளியில வீசி எறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வேணும் உனக்கு. என்கிட்டயே எவ்வளவு திமிரா பேசுன. தேடு தேடு, நல்லா முட்டி போட்டு தேடு. சாமந்தி, என்னம்மா தேடிக்கிட்டு இருக்க? அம்மாவோட மருந்து சீட்டு பாட்டி. ஐயோ, ஆளாளுக்கு கேக்குறாங்களே, சந்தேகம் வந்தா ரிஸ்க் ஆச்சு, என்ன பண்றது? ஆதவ், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாம் பாட்டி. மாமா, நானும் உங்க கூட ஆபீஸ் வரட்டுமா? வேணாம், ஆபீஸ்க்கெல்லாம் வேண்டாம். அப்பா பாருங்கப்பா, மாமாவ என்ன வர வேண்டாங்கிறாரு.